எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டு வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, எஸ்டி சென்சஸ்ன்றது வந்து நிறைய பேர் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இதுக்கான தனியாக வாட்ஸ்அப் குரூப் மற்றும் வந்து டெலகிராம் குரூப்பும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதில் என்ன நியூஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நேற்று வந்து டெலகிராம் மீட்டிங்கில் வந்து பல நியூஸ் வந்து ஷேர் பண்ணப்பட்டது. அதில் சில நியூஸ் வந்து நான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து எஸ்டி சென்சஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து எல்லா மக்களுக்கும் சரியாக வந்து அரசின் உதவிகள் வந்து போய் சேருதா அப்படின்றது வந்து கொஷின் மார்க் தான். ஸோ பாமர மக்கள் அவங்களுக்கே வந்து சரியாக போய் சேரதில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நலிவடைந்த மக்கள் இவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா, படிப்பறிவு, வீடு, இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள், மருத்துவம், இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்காமையே போகுது. ஸோ வந்து அதை வந்து அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குதா அப்படின்ற ஒரு சர்வே எடுக்கிறதுக்காக தான் இந்த எஸ்டி சென்சஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து எஸ்டி சென்சஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் விளக்கமாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எஸ்டி சென்சஸ்னால் அது டீட்டெயில்ஸ் வேணாலும் கண்டிப்பாக மறக்காமல் எஸ்டி சென்சஸ் டைப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் விளக்க வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த சர்வே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் நம்ம வந்து எல்லா டேட்டாவும் என்ட்ரி பண்ணிவிட்டு, அதாவது ஆஃப்லைனில் என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற போது மட்டும்தான் நம்ம வந்து நெட் ஆன் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணுவோம். ஸோ அதே மெத்தட் தான் இதிலே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இன்டர்நெட் பிரச்சனை வந்து நம்மளுக்கு இந்த விஷயத்தில் இருக்காது. ஏன்னா நம்ம ஆஃப்லைனில் எல்லா சர்வேவும் எடுத்துகிட்டு டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சப்மிட் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம நெட் ஆன் பண்ணி நம்ம சப்மிட் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் வந்து தேவையில்லை. இன்டர்நெட் வசதி வந்து குறைவாக இருக்குது, சர்வே ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு எந்த பிரச்சனையும் இதில் இருக்காது. ஸோ வந்து இது வந்து ஒரு நல்லவே ஒரு பெனிஃபிட்டான விஷயம். இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நம்மளுடைய பணியை வந்து சிறப்பாக செய்ய முடியும். ஸோ வந்து நம்ம ஆஃப்லைனில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். தேங்க்யூ.